கலாச்சாரங்கள் நடக்கிற பொழுது இலங்கை முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பு இருக்கிறார்கள், தங்களுடைய மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆகவே பொறுமையாக இருங்கள், உதவி செய்யுங்கள். இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவது என்றால் என்ன என்று தெரியுமா? இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவதென்றால் இஸ்லாம் என்ன என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது தெரியுமா சகோதரர்களே? 5 வேளையும் தொழுது கொண்டு குர்பான் இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டு அங்கே ஜும்மாவுக்கு ஒரு மைதானத்திலே போய் ஜும்மா தொழுது கொண்டு பெருநாள் தொழுகையை தொழுது கொண்டு இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தால் அது இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுதல் என்ற அர்த்தம் என்று நாங்கள் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல அர்த்தம். இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவதென்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவது என்றால் அவனுக்கும் குஃபார்களுக்கும் இடையிலான தஅவா வெளிப்படையாக இருக்க வேண்டும். எவ்வாறு குஃபார்களுக்கு எதிரான பிரச்சாரம், அவர்களுக்கு எதிரான அல் வலா வல் பரா என்கின்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடும் நட்புறவோடும் இஸ்லாத்தை எதிர்க்கின்றவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு எதிர்ப்போடும் இருப்பதுதான் அல் வலா வல் பரா. இதை செய்து கொண்டு முஸ்லிம்களின் பகிரங்கமாக அவர்களுடைய மதங்களை, முஸ்லிம்களுக்கு பகிரங்கமாக குஃபார்களுடைய மார்க்கங்களை, அவர்களுடைய வணக்க முறைகளையும் எதிர்த்து கொண்டு இருப்பதுதான் இஸ்லாத்தை வெளிப்படையாக பயன்படுத்துவதன் அர்த்தம் என்று இஸ்லாம் சொல்கிறது. சகோதரர்களே, தேடி பாருங்கள், உங்கள் கிதாபுகளிலே தேடி பாருங்கள். இவர்கள் சொல்வதை நம்பிக்கொண்டிருக்காதீர்கள் சகோதரர்களே. இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவதென்றால் என்ன என்பதை இவர்கள் சொல்கிறார்களே, அது மாதிரியா இருக்கிறது அல்லது இஸ்லாம் வேறு மாதிரி இருக்கிறதா என்பதை நீங்கள் நன்றாக தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பொய் சொல்கிறேனா அல்லது சுற்றி இருக்கின்றவர்கள் பொய் சொல்கிறார்களா? இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவது என்பது 5 வேளை தொழுகையோடு முடிந்து விடுமா என்பதை நன்றாக நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இன்னும் சொல்வார்கள், இது மக்கா காலம், இது மக்கா காலம். நபிகள் நாயகம் அவர்களுக்கு மக்கா காலத்தில் யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் பொறுமையாக இருக்க சொன்னார்கள். நாங்களும் இங்கே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இஸ்லாமிக் ரிலிஜன். ஜிஹாதை இல்லாமல் செய்வதற்காக இவர்கள் இட்டுக்கட்டுகின்ற ஒரு முரட்டு வாதம், ஒரு நொண்டிச்சாக்கு. இது மக்கா காலம் என்று சொன்னால் நோன்பு நோக்க முடியாது. ஏன்? நோன்பு மதீனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. வட்டி செய்ய முடியும், வட்டி வாங்க முடியும், வட்டி கொடுக்க முடியும். ஏன்? வட்டி மதீனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இது மக்கா காலம், நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால், எவர் சொல்கிறாரோ அவர் நோன்பு பிடிக்க முடியாது. ஏனெனில் மக்கா காலத்தில் நோன்பு அனுமதிக்கப்படவில்லை. இவர் சொல்கின்றது போல் இது மக்கா காலம், ஜிஹாத் செய்ய முடியாது, முஸ்லிம்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், எதிர்க்க முடியாது என்று கூறினால் அது மக்கா காலம் என்றால் முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்க முடியாது. ஏனெனில் இது மக்கா காலம். முஸ்லிம்கள் வட்டி வாங்க முடியும், ஏனெனில் இது மக்கா காலம். அவ்வாறுதான் முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு பிடிப்பதற்கு இது மதீனா காலம், உங்களுக்கு வட்டி ஹராம் மதீனா காலம். இறைவனுடைய பாதையிலே எழுந்து நின்று பள்ளி வாயிலை உடைத்தவர்களுக்கு எதிராக போராட சொன்னால் இது மக்கா காலம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் சூரா பக்ராவிலே 190வது அந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது? وَقَاتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ الَّذِينَ يُقَاتِلُونَكُمْ وَلَا تَعْتَدُوا إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْمُعْتَدِينَ. உங்களுடன் போர் புரிபவர்களோடு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான். இந்த அத்தியாயம் தஃப்சீரிலே தஃப்சீர் அறிஞர்களுடைய கருத்துக்களை இப்னு கதீரிலும் கூட நீங்கள் பார்க்க முடியும். இந்த அத்தியாயம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கின்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோடு நபிகள் நாயகம் தங்களை எதிர்ப்பவர்களை யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சூரா தௌபா இறங்கும் மட்டும், சூரா தௌபா இறங்கும் வரைக்கும் தன்னோடு யுத்தம் செய்தவர்களோடு நபிகள் நாயகம் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்ட இடத்தில் எல்லாம் கொன்று விடுங்கள் என்கின்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கும் வரைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களை எதிர்த்தவர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சூரா தௌபாவின் பின்னர்
தங்களை எதிர்க்காதவர்களோடு நபிகள் நாயகம் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநாட்டுவதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் சொல்கிறது, வரலாறு சொல்கிறது, ஜிஹாதை பற்றின கருத்துக்கள் சொல்கிறது. மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு மத்தியில். இதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறினேன், இந்த சந்தர்ப்பம் இங்கே நேற்று நடந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திற்கும் சிலுவை யுத்தத்திற்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. குஃபார்கள் அணிவகுத்து வந்து முஸ்லிம்களுடைய பள்ளி வாயிலை பிடிப்பதற்காக பலஸ்தீனத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை பிடிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உடைத்தார்கள், முஸ்லிம்களை விரட்டினார்கள், முஸ்லிம்களை கொன்றார்கள். இதே சம்பவம் தான் நேற்றும் நடந்தது சகோதரர்களே. அவர்கள் முஸ்லிம்களை கொல்லவில்லை, உயிர் போகவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலை அவர்கள் இடித்து துவைத்து துவம்சம் செய்திருக்கிறார்கள், தரை மட்டமாக்கி இருக்கிறார்கள். கிடையாது. இப்பொழுது சிலுவை போருக்கு எதிராக இறுதி ஹெய்ட்டி யுத்தத்திலே அவர்களுக்கு எதிராக போராடியவர் யார்? ஷேக் சலாஹுத்தீன் அய்யூபி. ஆங்கிலத்திலே சலடீன் என்று சொல்வார்கள். இன்றும் ஐரோப்பாவிலே சலடீன் என்ற பெயரை கேட்டால் அவர்களுக்கு கொலை நடக்கும் வரும். சலாஹுத்தீன் அய்யூபி இறுதியாக குஃபார்களுக்கு எதிரான சிலுவை யுத்தத்தை முடித்து வைக்கிறார். என்னுடைய கேள்வி, முஸ்லிம்களுடைய பிரதேசத்திற்குள் நுழைந்து முஸ்லிம்களுடைய பள்ளி வாயில்களையும் முஸ்லிம்களுடைய பிரதேசங்களையும் கைப்பற்றுவதற்காக வந்த குஃபார்களுக்கு எதிராக சலாஹுத்தீன் அய்யூபி போராடினார். இன்று முஸ்லிம்கள் நீங்கள் பொறுமையாக இலங்கையிலே இருங்கள் என்று சொன்னால் சலாஹுத்தீன் அய்யூபியும் போராடி இருக்கக்கூடாது என்பதுதானே அவருடைய கருத்து. சகோதரர்களை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை பொறுமையாக இருக்க சொல்கிறது, முஸ்லிம்களை இஸ்லாம் பொறுமையாக இருக்க சொல்கிறது. ஆனால் முஸ்லிம்களை இஸ்லாம் அடிமையாக இருக்க சொல்லவில்லை, பொறுமையோடு இருக்க சொல்கிறது, அடிமையாக இருக்க செல்லவில்லை. இந்த அனாச்சாரங்களையும் அக்கிரமங்களையும் முஸ்லிம்களுடைய வாழ்வியலுக்கும் முஸ்லிம்களுடைய இருப்பிடத்திற்கும் எதிரான ஒரு சேலஞ்ச், ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதனை சென்று எதிர்கொள்ள செல்கிறது. அந்த எதிர்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது, இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு எதிராக போராடுகின்ற பொழுது அதிலே வருகின்ற கஷ்டங்களை பொறுமையாக பொறுத்துக் கொள்ள செல்கிறது. மனைவியை விட்டு வர வேண்டும், குழந்தைகளை விட்டு வர வேண்டும், மனைவியுடைய நினைவு வரும், குழந்தைகளுடைய நினைவு வரும், உறவினர்களின் நினைவு வரும், சுகமாக வாழ்ந்த வாழ்க்கை நினைவு வரும், கதிரையில இருந்த சொகுசான கதிரை நினைவு வரும், உறங்கிய கட்டில் நினைவு வரும். அவை அல்லாஹ்வுக்காக பொறுமையாக பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பொறுமையை இஸ்லாம் சொல்கிறதே தவிர குஃபார்கள் உங்களுடைய பள்ளிவாசலுக்குள் வந்து உடைத்து தகர்க்கின்ற பொழுது கையை கட்டிக்கொண்டு பொறுமையாக இருங்கள், அதுதான் பொறுமை என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் இல்லாத பொறுமை. சகோதரர்களே, நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷேக் ஷஹீத் அன்வர் அல் அவுலாகி அவர்கள் தங்களுடைய ஒரு பேச்சிலே சொல்வார்கள், ஒரு சமூகம் மீண்டும் மீண்டும் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சமூகம் சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறது. இன்று இலங்கையிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. நாங்கள் மீண்டும் 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 அடக்கி ஒடுக்கப்பட்டு அப்படியே அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது என்ன விளங்குகிறது? எங்களுக்கு பொது நலம் என்பது கிடையாது. தம்முள்ளை தானே எங்களில் தூரத்தில் இருக்கிறது, தம்முள்ளை பள்ளி வாயில் தானே எங்களுடைய பள்ளி வாயில் இங்கே இருக்கிறது, நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இங்கே? சமூகம் ஒன்று ஒடுக்கப்பட்டு அமைதியாக்கப்பட்டு வருகின்ற நேரம் நாங்கள் கோழைகளாகி விடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் கவனித்தால் போதும், எங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருந்தால் போதும், நாங்கள் இருக்கின்ற பள்ளி வாயில் நன்றாக இருந்தால் போதும் என்கின்ற சுயநலமிகளாக நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். அதுதான் நடந்திருக்கிறது, அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இதனால் தான் சில காலங்களுக்கு முன்னர் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சம்பவம் ஒன்று எங்களுடைய பிரதேசங்களில் நடந்தால் முஸ்லிம்கள் கொதித்தெழும்புவார்கள். வீட்டிலே இருக்கின்ற அனைத்தையும்